மாவலி யாசிப்பவரே இறந்தவர் என்றும் ஈந்து வாழ்வோரே என்றும் இருப்பவர் என்றும் கூறுதல். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடலில் மாயவன் வாமன உருவில் வந்திருக்கிறான் என்றும் அவனுக்கு கொடை அளித்தால் அது பேரழிவுக்கே வழிவகுக்கும் என்றும் தனது குருவாகிய வெள்ளி மாவலி சக்கரவர்த்தியை எச்சரித்தார். ஆனால் கொடை உள்ளம் கொண்ட மாவலி ஈவதே வாழ்வு, ஏற்பது இழிவே என்று அசைக்க முடியாத தன் கொள்கையை வெள்ளி முனிவருக்கு உணர்த்தினார். இப்போது தனது குருவை எந்தாய் என்று அன்புடன் அழைத்து வாழ்வின் உண்மையான பொருள் என்ன, மரணம் என்பது எதை சார்ந்தது என்பதை ஒரு பேரரசனுக்கு உரிய ஞானத்துடனும் அசைக்க முடியாத உறுதியுடனும் கம்பீரமாக பறைசாற்றுகிறார். வாருங்கள் கேட்போம் கம்பீரமான அந்த குரலை. மாய்ந்தவர் மாய்ந்தவர் அல்லர்கள், மாயாது ஏந்திய கைகொடு இறந்தவர் எந்தாய் வீந்தவர் என்பவர், வீந்தவரேனும் ஈந்தவர் அல்லது இருந்தவர் யாரோ. மாய்ந்தவர் மாய்ந்தவர் அல்லர்கள். மாவலி தனது குருவை பார்த்து கணீர் என்ற குரலில் தொடங்குகிறான். அன்பிற்கினிய என் குருவே, உடல் மடிந்து மண்ணோடு மண்ணாகிப் போனவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் உண்மையில் இறந்தவர்கள் அல்ல. எனது தந்தையே, இந்த உலகத்தில் உடல் அழிவதென்பது இயற்கையானது, அது எல்லோருக்கும் நிகழக்கூடியதே. ஆனால் உண்மையான மரணம் என்பது அதுவல்ல என்று மாவலி ஆழமான ஒரு தத்துவத்தை உணர்த்துகிறான். மாயாது ஏந்திய கைகொடு இறந்தவர், எந்தாய் வீந்தவர் என்பவர். மாவலியின் குரலில் ஓர் உக்கிரமான மாற்றமும் அழுத்தமும் உருவாகிறது. ஆனால் அப்படியும் ஒரு மரணம் உண்டு. வாழ்வு எப்போதுமே நிலைத்து நிற்காது என்பதை அறிந்தும் மானம் அழிந்து போகாமல் இறந்துவிட மனமில்லாமல் தன் கைகளை நீட்டி பிறரிடம் யாசித்து வாழ்கிறானே ஒருவன், அந்தோ அவனே உண்மையில் இறந்தவன். அவன் அக்கணமே உயிர் நீத்தவனுக்கு ஒப்பானவன். உடல் அழியாவிட்டாலும் மானம் அழிந்து போனதால் அவன் உயிருடன் இருந்தாலும் இறந்து போனவனே என்று மானத்தின் மகத்துவத்தை உணர்த்தி யாசிப்பதன் இழிவை கம்பீரமாகச் சாடுகிறான் மாவலி. வீந்தவரேனும் ஈந்தவர் அல்லது இருந்தவர் யாரோ. இப்பொழுது மாவலியின் குரலில் பெரும் நெகிழ்ச்சியும் ஆழ்ந்த பக்தி உணர்வும் கம்பீரமும் மிளிர்கிறது. அப்படியானால் என் தந்தையே, இந்த மண்ணிலே யார்தான் உண்மையாக இருப்பவர்? இந்த உடல் ஒரு நாள் வீழ்ந்து மடிந்தாலும் இந்த உலகத்தில் புகழ் கொண்டு என்றும் நிலைத்து நிற்பவர்கள் யார்? மக்களின் மனங்களில் அழியாத இடம் பிடித்து உயர்ந்து இருப்பவர்கள் யார்? கொடையாளிகள் அல்லாமல் இந்த மண்ணிலே வேறு யார் புகழ் பெற்று வாழ்வார்கள்? இல்லை, ஈந்தவர்கள்தாம் என்றும் வாழ்பவர்கள் என்று மாவலி வாழ்வின் உச்சபட்ச அர்த்தத்தையும் கொடையின் சிறப்பையும் வெள்ளிக்கு மட்டுமல்ல உலகிற்கே உணர்த்துகிறான். இந்த உயர்ந்த சிந்தனையை மானமும் கொடையும் ஒரு பேரரசனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தும் விதமாக கம்பர் மிக அழகாக படைத்துள்ளார். கொடையாளியே என்றும் வாழ்பவன் என்ற மாவலியின் இந்த கம்பீர குரல் வெறும் வார்த்தைகள் அல்ல நண்பர்களே. அது ஒரு சக்கரவர்த்தியின் ஞானம், ஒரு கொடை வள்ளலின் தர்ம உணர்வு. வாழ்வின் சாரத்தை இப்படி அழுத்தமாக உரைத்த மாவலி இனி இந்த உலகத்தில் உண்மையான பகைவர்கள் யார் என்பதை தனது குருவிடம் உரைக்க தயாராகிறான். வாருங்கள் அந்த பேர் உண்மையையும் கேட்போம் அடுத்த பாடலில்.